நீங்கள் வந்து கவலையாக இல்லை அப்செட்டாக இருக்கும்போது வந்து இந்த 5 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே தற்காலிகமானதாக, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு நடக்கிற வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் எல்லாமே அப்படித்தான். ஏன் அப்படி சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டை வந்து இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து காண்டாக்டில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வேலை செய்யும்போது அங்கே இருக்கிறவங்க, அவங்களாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே இப்படி காலம் போக போக மாறிக்கிட்டே தான் போகும். எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரமே கிடையாமல் நிரந்தரமே கிடையாது. நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நம்ம காரு, ரிமோட் காரு, அப்புறம் வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் வந்து பைக்கு ஆசைப்படுவோம், கிரிக்கெட் பேட்டு, அதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்காம இருக்கும்போது நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அது எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து இப்போ நினச்சி பார்த்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட போய் ஒரு ரிமோட் காரையும் ஒரு பொம்மையும் கொடுத்து இந்தா வச்சு விளையாடு, இந்த வச்சு பக்கத்தில் வச்சு தூங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க? போடா, உனக்கு வேலை இல்லை, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அதுதான் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே தற்காலிகமானது தான். காலம் கடக்க கடக்க நமக்கு வந்து நடக்கிற செயல்கள் வந்து கடந்துக்கிட்டே தான் இருக்கும். சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது நினச்சாலே காமெடியாக இருக்கும். அது வந்து இப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு வந்து காரணமே வந்து அடுத்தவங்கள தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அவங்களால தான் நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களால தான் என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் வந்து உண்டாக போகிறது வந்து கிடையாது. நம்மளை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கஷ்டமான சூழ்நிலையில துன்பப்படும் போதோ அடுத்தவங்க தான் காரணமாக சொல்கிறாங்க. நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் வந்து என்னை வந்து அவமானப்படுத்திட்டான், அது இதுன்னு ஏதோ ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ இப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்களை யாராவது டக்குன்னு உங்களை வந்து கோவப்படுத்துறாங்க, உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்க மனசு அவ்வளோ கஷ்டப்படுதுன்னா, அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மனசை வந்து நல்லா திடகாத்தமாக நல்லா தைரியமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக உடையாத காராக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க. பாத்திரம் வாங்கும்போது அதை தட்டி பார்த்துட்டு தடமாக இருக்கா, நல்லா வெயிட்டாக இருக்கா, ரொம்ப நாளைக்கு உழைக்குமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்து வாங்குறீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் உங்கள் மனசையும் நீங்கள் வந்து நல்லா திடப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்து மீண்டு வந்துடலாம். முக்கால்வாசி நீங்கள் வந்து அந்த கவலையில் இருக்கிறதுக்கு காரணமே 80% வந்து நீங்கள் தான், மற்றவங்க யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மனவழியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனதளவில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து பக்குவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அது எதையுமே உங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய வந்து அந்த சக்தி இருக்குது அப்படின்னா எதையுமே உங்களால் வந்து மாற்றிக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாமுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் செய்யும்போது உடம்புல வலிக்கும். ஏன் வலிக்குது அப்படின்னா, உங்களோட சதைகள்லாம் அது வந்து நல்லா வலுப்படுத்தி நல்லா இறுக்கமாக ஆக்குது, அதனால தான் அது வந்து வலிக்குது. அதே போல் தான் உங்களுக்கு வந்து மனசில் வந்து 1000 வலிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசு வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த வலியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதில் வந்து ஒன்று சொல்லலாம், பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்க விட்டு போகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் மனசை நீங்கள் வந்து பொத்தி பொத்தி வளர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த விஷயத்தை வந்து உங்களால் தாங்க முடியாமல் அப்படி ஒரு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால உங்கள் மனசை வந்து ரொம்ப திடப்படுத்தி நல்லா இதாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும், இதையுமே நம்ம உடச்சி முன்னேறி அடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நாலாவது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய தடங்கள் வருது இல்லை தடைகள் வருது அப்படின்னா அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து எப்பயுமே கவலைப்படாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து இன்னும் வளரவே கிடையாது. அதனால் விதையை பற்றி நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். அதே இது நல்லா வளர்ந்து முடித்த மரமாக இருந்தாலுமே அது வந்து மரம் வந்து வளர்ந்து முடிச்சிருச்சு, வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுச்சு. அப்போ வந்து அதை நினச்சி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஆனால் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி வந்து வளரும்போது 1000 கஷ்டத்தை வந்து பார்க்கும். அது என்ன அப்படின்னா, ஆடு மாடுகள்லாம் அதை வந்து மேயும், மழை புயல் காற்றுலாம் அடிச்சிச்சுன்னா அந்த செடியால் வந்து இருக்க முடியாது, அழிஞ்சு போயிடும். அது மாதிரி உங்கள் மனசையும் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு 1000 நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு 1000 தடங்கள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கணும். ஏன்னா உங்கள் மனசு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தான் அதுக்கு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து 5வது வந்து என்ன பார்க்கலாம். 5வது வந்து என்ன அப்படின்னா,
இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனநிலையை வந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மனநிலையை வந்து இன்னும் கொஞ்சம் சில நாள் கழிச்சோ, சில வாரங்கள் கழிச்சோ, இல்லைன்னா சில மாதங்கள் கழிச்சோ, இல்லை சில வருஷங்கள் கழிச்சோ, இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கூட உங்களுக்கு வந்து ஞாபகமே இருக்காது. அது வந்து மறந்து போயிடும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது வேலை பார்த்தோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு தோணும். வேலை பார்க்கும்போது அடுத்து கல்யாணம், பிள்ளை, குட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலம்தான் கடந்து போய்க்கிட்டே இருக்குமே தவிர, ஒரு நாளும் உங்களோட கவலைகள் மட்டும் உங்களை விட்டு வந்து போகாது. அதனால் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அப்போ அந்தந்த டயத்துக்கு நீங்கள் அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை தான் ரொம்ப சீரழிஞ்சு போகும். நீங்கள் அது உங்கள் மனசு தான் ரொம்ப கஷ்டமாகும், உங்கள் உடம்பு தான் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இதுலேருந்து நமக்கு வந்து என்ன இப்போ தீர்வு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நீ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, மாடு இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த மாடு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது காலையிலேருந்து நைட்டு வரை சாப்பிட்ட உணவுகளை வந்து நைட்டு தான் அந்த மாடு வந்து என்ன செய்யணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சாப்பிட்டதை வச்சு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கு ஏதாவது அந்த கஷ்டமான விஷயம் நடக்குது அப்படின்னா, அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து உங்கள் மனசையும் உங்கள் வாழ்க்கையும் தான் சீரழிக்கும். நீங்கள் சந்தோஷமாகவே வாழ முடியாது. இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, காலத்தை கடத்துங்க, இதுவும் கடந்து போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.